வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். ஹலோ, ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பேர் சொல்லுங்க. ஓவியா. ஓகே. அண்ட் ஆல்ரெடி நமக்கு இன்னொரு ஓவியா வந்து குக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ மேபி பேரில் மட்டும் இல்லை, குக்கிங்லேயும் உங்கள் கூட காம்படிஷன் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. நீ என்ன குக் பண்ண போகிறீங்க? கறி தோசை. ஓகே. ஸோ கறி தோசை என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துலாம். சிக்கன், தோசை மாவு, கருவேப்பிலை, உப்பு, வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி, பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சிக்கன் மசாலா பவுடர், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், எண்ணெய், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், ஜீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, முட்டை. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தோசை மாவில் குக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, தோசையை வாத்து எடுத்துட்டா போதும், அது ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி மின்ஸ்டு சிக்கன் வச்சுருக்கோம். அண்ட் இப்போது என்ன எப்படி ஆரம்பிக்க போகிறோம்? அரைக்க வேண்டியதா இல்லை குக் பண்ணதுலேருந்து? இல்லை, ஃபஸ்ட்டு குக் பண்ணிடணும். கிரேவி வச்சிடலாம், சிக்கன் கிரேவி. ஓகே. அதுக்கு பேன் வேணுமா கடாய் வேணும்? கடாய். ஸோ கிரேவி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரேவி என்ன, அதாவது கறி தோசை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி பண்ண மாட்டோமா, இல்லை தோசை மாவுலேயே மிக்ஸ் பண்ண போகிறோமா, இல்லை தோசை போட்டு அது மேலே கறியை ஸ்ப்ரெட் பண்ணி? இல்லை, ஃபஸ்ட்டு தோசை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு மேலே இது பண்ணிடணும். ஃபைன், ஓகே. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் இதெல்லாம் போடணும், அப்போ தான் வந்து அதோட ஃப்ளேவர் நமக்கு வரும். இல்லை அப்படின்னா அதை போட்டுட்டு எப்படா ஹீட் ஆகும், எப்படா ஃப்ளேவர் வரும்னு வெயிட் பண்ணணும். ஓகே, எண்ணெய் காஞ்சிச்சு, போடலாம் பேபி. இல்லை என்னென்ன போடுறோம் அப்படிங்கிறத அப்படியே நம்ம சொல்லிடலாம். பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காவை நிறுத்திட்டோம். தேவை ஏலக்காய் வந்து அப்புறமேட்டு ஃப்ளேவருக்கு போட்டுக்கலாம். ஓகே, கரண்டி கூட எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங். ஓகே. ஸோ ஒய் ஃபேஷன் டிசைனிங்? ஃபேஷனாக இருக்கு. ஃபேஷனாக இருக்கிறது ஓகே, பட் ஸ்டில் ஃபேஷன் டிசைனர் அப்படின்னா வந்து ஹி இன்வென்ட்ஸ் ஃபேஷன். நார்மலாக போட்டால் வீட்டில் விட மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே போனாக்கா யாரும் ஏதோ கேட்க மாட்டாங்களே. ஓஹோ, இப்படி ஒரு விஷயம் நான் யோசிக்கவே இல்லையே, இது புதுசாக இருக்கே. ஓகே. ஸோ யூ லைக் ட்ரெஸ்ஸஸ், நியூவாக போடுறதுக்கு பிடிக்கும். ஓகே, ஃபைன். ஓரளவுக்கு நம்ம பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் போட்டிருக்கோம். அது வந்து ஓரளவுக்கு நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்துகிட்டே இருக்குது. பேபி இதெல்லாம் அரைக்க போகிறோமா? இல்லை, அப்படியே போட்டுடலாமா? ஒரு ஸ்ப்ரெட் தான் பண்ண போகிறோங்கிறதுனால இது அவ்வளோ டிஸ்டர்ப். நார்மலாக சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி. ஓ, ஸ்பைசஸை போட்டிருக்கோம், அதுலேருந்து ஃப்ளேவர் வந்தால் தான் நம்ம அடுத்த விஷயத்தை ஆட் பண்ண முடியும். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக என்ன இவ்வளோ சுட்டுருக்கு, ஆனால் ஏன் வந்து நம்ம அந்த ஹோல் ஸ்பைஸ் போடும்போது எந்த சவுண்டுமே வரலன்னு எனக்கு தெரியல. பட் எனிவே என்ன நல்லா காஞ்சிருக்குங்கிறது வெங்காயத்தில் தெரியுது. உப்பு எதை ஆட் பண்ண போகிறோமா பேபி? இப்போ அப்படியே ரெடி ஆகட்டுமா? ஓகே. சிக்கனை மேரினேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா நம்ம, இல்லை அப்படியே சிக்கனை போட்டுடலாமா? சிக்கன் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டில் தான் பண்ணணும். ஓஹோ, ஓகே. அதுக்கப்புறம் வெங்காயம் ரெடி ஆகிறதுக்குள்ளே வேறு வேலைகள் இருக்கா, இல்லை வெங்காயம் ரெடி ஆனதுக்கப்புறம் வேறு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோமா? இல்லை, அப்படியே நார்மல் தான். ஓகே, அரைக்கிற வேண்டிய வேலை எதுவும் இல்லை. ஓகே. ஸோ வெங்காயம் அப்போ நமக்கு வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா அடுத்த இன்க்ரீடியன்ட் போடலாம். அரைக்கிறதுக்கோ இல்லை வேறு எந்த வேலையும் நமக்கு கிடையாது. கடாயில் முடித்தோமா, அதுக்கப்புறம் தோசை போட்டோமா, ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் வேலை. இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சா பேபி? அடுத்த இன்க்ரீடியன்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம்? கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே. கருவேப்பிலை நல்லா சவுண்டு வருது. அடுத்து தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவையான அளவு.
பரபரப்பான குக்கிங் சவுண்டாக குக் பண்ணுறோன்னு தெரியும்ல, அது மாதிரி சவுண்ட் மட்டும் வருது. ஆனால் இன்க்ரீடியன்ட் என்னமோ நாங்கள் 2 இன்க்ரீடியன்ட் தான் அதில் போட்டிருக்கோம். ஏன்னா மற்றதெல்லாம் மெயின் இன்க்ரீடியன்ட் கிடையாது. வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டு இன்னும் குக் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கே இவ்வளோ சவுண்ட் வருது. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ தக்காளி வதங்குற கேப் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது பேச்சு கொடுத்தாதான் உண்டு அப்படின்னால இப்போ வந்து நம்ம ஓவியா கிட்ட கேட்போம். ஓவியா, எத்தனாவது இயர் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபேஷன் டிசைனிங்? தேர்ட் இயர். ஓகே. ஸோ வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? நான், தம்பி, அப்புறம் அம்மா அப்பா. ஓகே, 4 பேர் தான். ஸோ நீங்கள் பிறந்தது வளர்ந்தலாம் சென்னை தான். ஓகே. ஃபேஷன் டிசைனர் ஆனவங்கலாம் பெருசாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வெல் நோன் ஃபேஷன் டிசைனர்கிட்ட வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து தே வில் கம் அப் இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா வந்து தே வில் ஸ்டார்ட் அ பொட்டிக். அவங்களோட ஓன் பிராண்ட். இண்டஸ்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ணது இட்ஸ் நார்மல். நான் கேட்குறது ஒரு பெரிய ட்ரீம்னா இதுதான் இல்லையா? உங்களோட ஓன் பிராண்ட். அது ஸ்டார்ட் அப் பண்ண உடனே எதுவும் போயிடாது. ஸோ அதனால கம்பெனியில் போயிட்டு அதுலேருந்து நாலேஜ் கெயின் பண்ணிட்டு வந்துட்டு பொட்டிக் வச்சா மேபி போகலாம். ஓகே. ஸோ உங்களோட எய்ம் என்ன? அதை தான் நான் கேட்க வந்தேன். நான் பொட்டிக்கெல்லாம் வைக்க விரும்பல. இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு நான் டிசைன் பண்ணி அப்படியே கொடுக்கறது. ஓகே. சம்பளம் வந்தால் போதும். மாதம் உட்காந்துட்டே சம்பாதிக்கணும். அடடா, என்ன ஒரு அருமையான நோக்கம். இந்த நோக்கத்தை கேட்கறதுக்காக தான் எனக்கு கேட்கறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணணும்னு சொல்லுவோம். எனக்கு இப்போ அந்த சிக்கனை எப்படா போடுவோம் இந்த கடாயில் அப்படிங்கிறது தான். ஏன்னா கறி தோசைன்ட்டாங்க, சிக்கன் அப்படின்ட்டாங்க. இந்த வாரம் முழுக்க நான்வெஜ் வாரமாக இருந்தாலும் என்ன மாதிரி நீங்களும் உங்களுக்கும் தோணும், என்ன தான் வந்து மீன் குழம்பு வேறு லெவலில் இருந்தாலும், ப்ரான் வேறு லெவலில் இருந்தாலும், மட்டன் குக் பண்ணி மட்டனாக அடதா அப்படின்னாலும் இந்த சிக்கன் லவர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அது ஒரு சின்ன சந்தோஷம் சிக்கனை பார்த்த உடனே. ஸோ எனக்கு பேசிக்காக சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சிக்கனா, சீ ஃபுட்டா? இல்லை, சிக்கன் பிடிக்கும், ப்ரானும் பிடிக்கும். ஓகே. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணுமா பேபி? கொஞ்சம். ஓகே. இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும். ஆஹா. இப்போது இஞ்சி பூண்டு விழுது நம்ம போட்டது நல்லா குக் ஆகணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி அடுத்த இன்க்ரீடியன்ட் போடலாமா? போடலாமா? ஓகே. ஸோ அடுத்த இன்க்ரீடியன்ட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 எடுத்து பச்சை மிளகாய் கட் பண்ண போகிறோமா இல்லை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோமா? இல்லை, ஸ்ப்ளிட் பண்ண. ஓகே. அந்த ஸ்ப்ளிட் பண்ணோம், போட்டோம். ஒன்று போதுமா பேபி? ஒன்று போதும். ஏன்னா மிளகாய் ஆல்ரெடி நிறைய போட்டாச்சு. மிளகாய் கலர் ரொம்ப பயங்கரமாக மாறிடுச்சா, அதனால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ பச்சை மிளகாவும் போட்டு. டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டுமா? எனக்கு தெரிஞ்சு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் சொல்லிச்சுன்னா கவலைப்படாதீங்க. சிக்கனை போட்ட உடனே இந்த காரம் கரெக்டாகிடும் அப்படின்னு என்னோட மைண்ட் வாய்ஸ் சொல்லுது. இப்போ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். நான் கொத்துக்கறி மாதிரி போட்டு நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி பீசஸும் போடலாமா? நம்ம இஷ்டம் தான். ஓகே.
சூப்பர். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆமாம், அந்த பக்கம் ஜக்கில் இருக்குது பேபி. சிக்கனை போட்டதுக்கு அப்புறம் தான் எப்படின்னு இந்த திருவிழா களை கட்டுது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எபிசோட்லேயே ஒரு ஃபீல் வந்திருக்கு. அண்ட் தண்ணியை ஊற்றியாச்சு பேபி. இதை வந்து நம்ம கண்டிப்பாக குக் பண்ண போகிறோம். லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோமா இல்லை? இல்லை, கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வேகட்டும். ஓகே, க்ளோஸ் பண்ணி வச்சிடலாமா? இதை வைங்க. ஏதாவது செக் பண்ண போகிறோமா இல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆகட்டுமா? க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அது வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு எடுத்து இன்னொரு மசாலா 2 போடணும். ஓகே, ஹை பண்ணட்டுமா இல்லை நார்மல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்? மிட்லேயே இருக்கட்டுமா? ஓகே ஓகே மேபி ஓப்பன் பண்ணட்டுமா? இவ்வளோ சுட சுட. ஆஹா, ஓகே. ஸ்டில் கிரேவியாக தான் இருக்குது. இப்போ இந்த 2 இல்லை, இந்த 2 மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்ப வேக வைக்கணும். ஸ்மாஷ் பண்ணணும்ல. ஓகே, இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொரியண்டர் பவுடர். ஓகே, கரம் மசாலாவா? ஓகே, கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் சிக்கன் மசாலா. மூணு பவுடரும் போட்டாச்சு. அகெயின் நம்ம திருப்பி குக் பண்ணோன்ட்டாங்க. திருப்பி க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா? ஓகே, 3 மசாலா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு கிரேவியில். மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் மூடி வச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் சிக்கன் குக் ஆகணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போது வாசனை வருது. ஆனால் சிக்கனை ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் நமக்கு தேவையான அளவுக்கு அது குக் ஆகிடுச்சா இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏதாவது இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோமா? இதெல்லாம் பார்க்கலாம். இல்லை, குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்மாஷ் பண்ணணும். ஆறுனப்புறமா உடனே பண்ணலாமா? இல்லை, உடனே பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டுமா? ஓகே ஓகே. மேஷ் பண்ணுறதுக்கு மேஷர் வேணுமா பேபி? ஆமாம். ஓகே, ஸோ இப்போது நல்லா மேஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்ததை எப்படி மேஷ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அண்ட் இப்படி தான் இருக்கணுமா பேபி? ஆமாம், அப்போ தான் கறி தோசைக்கு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது எல்லா இடத்துக்கும் ஈவனாக இருக்கும். ஃபைன், ஓகே தானே இது? ஓகே, அடுத்து தோசைக்கான வேலையை பார்த்துடலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இதுக்கப்புறம் லிட்டு தேவை கிடையாது. இதை எடுத்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். தோசை தவா வச்சிடலாமா? இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு எக்கை வந்து பீட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ 2 முட்டையை நம்ம எடுத்தாச்சு. இதை என்ன பண்ண போகிறோம் பேபி? பீட் பண்ணி ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் உப்பு போட்டு பீட் பண்ணி. ஓகே ஃபைன். சிக்கன் மசாலா. ஓகே ஃபைன். சால்ட்டு 2 முட்டைக்கு தேவையான. இதெல்லாம் நம்ம வந்து ஆம்லெட் போடும்போது எப்படி பண்ணுவோமோ நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிட்டு இது என்ன பண்ண போகிறோம் பேபி? ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு இது மேலே ஒன்று போடணும். ஓகே, இது ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஓகே ஃபைன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தவாவை ஹீட் பண்ணிடலாமா? தோசை மாவுக்கு தேவையான கரண்டி இங்கே வைக்கிறேன் பேபி. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ஓகே, ஸோ தோசை இப்போ ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதில் ஆட் பண்ண வேண்டிய விஷயம், எக்கு வந்து மேலே ஒரு லேயர் போட்டுறேன்.
நமக்கு தோசை ரொம்ப தின்னா போடும்போது சில டவுட்லாம் இருக்கும், ஐயோ வராதோ தவாலேருந்து. பட் இதெல்லாம் போட்டு நம்ம எடுக்கும்போது கரெக்டாக வந்துடும். ஏன்னா எக் வந்து உங்களுக்கு பைண்ட் பண்ணிடும். சில கார்னர்ஸ்லாம் அதுவே வந்து கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போடலாமா இல்லை கொஞ்சம் லேட்டாக ஆகணுமா? இன்னும் இல்லை, போட்டுடலாம். போடலாமா? ஓகே. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக அதுக்கு நமக்கு வந்து அதை நல்லா மேஷ் பண்ணதால் பிளெண்ட் ஆகும். ஓகே, ஸோ தோசை இஸ் ரெடிமா. இப்போ எண்ணெய் கொஞ்சோண்டு லைட்டாக சைடில் விட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்ப முடியுமா வா அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே போட்டாங்க. அவ்வளோ ஃபைனாக நான் சொன்ன மாதிரி அது வந்து நமக்கு எக்குனால் பைண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து தோசையை ஃப்ளிப் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கறி தோசை பேபி இன்னும் கூட கொஞ்சம் கறி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலாம், பட் இது போதும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ கறி தோசை ரெடி ஆயாச்சு அப்படின்னா வேறு என்னங்க லைஃப்பில் வேணும்? சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம். ஆயாச்சுன்னா அதுக்கான ரீகேப்பை பார்த்துடலாம். ஏ சூப்பர். ஸோ கறி தோசை நம்ம கையில் கிடச்சாச்சு. அண்ட் தோசை கிடச்சிட்டா போதுமா? அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கறி தோசையை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை ஷார்ட்டாக பார்த்துலாம். கறி தோசைக்கு முதல்ல என்ன பண்ணோம்னா, ஒரு வானலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அந்த வெங்காயம் கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளி, இது ரெண்டுத்தையுமே போட்டோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணோம். ஸோ அது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூளியும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மின்ஸ்டு சிக்கன் வச்சுருந்தோம், அந்த சிக்கனை போட்டோம். சிக்கனை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த சிக்கனை குக் பண்ண வச்சோம். சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணோன்னா 2 மசாலா நமக்கு ஆட் பண்ண வேண்டி இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள், இன்னும் கொஞ்சம் சிக்கன் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மறுபடியும் லைட்டாக தண்ணி விட்டு அந்த சிக்கனை ஃபுல்லாக குக் பண்ணோம். நம்ம ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஆறுற கேப்பில் மேஷ் பண்ண வேண்டி இருந்துச்சு. மேஷ் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சிக்கன் பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அது ரெடி ஆனதுக்கப்புறம் 2 முட்டையை எடுத்தோம். அந்த முட்டையில் கொஞ்சம் சிக்கன் மசாலா அண்ட் உப்பு இது ரெண்டுத்தையும் ஃபைனாக பீட் பண்ணி வச்சுருந்தோம். பீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு தவா வச்சு, தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் தோசை ஊற்றினோம். அந்த தோசை ரெடி ஆகிற கேப்பில் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த எக்கோட மிக்சரை போட்டோம். அதை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கறி மசாலா இருந்துச்சுல்ல, அதையும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய், தேவைப்பட்டாகி இது எது வேணால் நம்ம போட்டுட்டு ஃப்ளிப் பண்ணி 2 சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதுதான் கறி தோசைக்கான செய்முறை விளக்கம். ஸோ இப்படி தான் நாங்கள் கறி தோசையை செஞ்சோம். கண்டிப்பாக இந்த செய்முறை விளக்கம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கறி தோசையை டேஸ்ட் பண்ண போகிறோம். பட் எல்லா கறி தோசையும் இந்த எக்கு போடுவாங்களா, இல்லை அது உங்கள் ஸ்பெஷல் டச்? நான் போட்டது அதான் கேட்டேன். ஒரு தோசையாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எடுத்து வச்சோமா அந்த தோசை கடகடகடான்னு காலி ஆகுதா, அது மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. அண்ட் சூப்பராக இருக்குது பேபி. தேங்க்யூ. காரம் கூட நிறைய போட்டாங்களோன்னு நினச்சேன், பட் சிக்கன் போட்டதுக்கப்புறம் காரம் கூட எனக்கு பெருசாக தெரியல. ரொம்ப ஃபைனாக கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஓகே,
ஸோ இன்றைக்கி எபிசோடில் நாங்கள் கறி தோசையை எடுத்துக்கிட்டு அண்ட் கறி தோசை அப்படின்னா இதாண்டா கறி தோசை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணி முடிச்சிட்டோம். அதை டேஸ்ட்டும் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி.